அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஸ்டின் நம்பர் 7 பார்க்குறோம். ஸோ இதை இன்டெக்ரல் டிஎக்ஸ்ன்னு கொடுக்கணும். இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே ஏ டிவைடட் பை இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படி எடுத்து எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இப்படி தான் எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதாவது வேரியபிள் வந்து ரெண்டு பவரில் 2 இருக்குது. அப்போது 2 வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம ஏன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இங்கே 2 வேரியபிள் இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும்னா அடுத்து சின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 லீனியர் ஃபங்க்ஷன் பாலினாமியல். அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு சி மட்டும் எடுத்தால் போதும், ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் மட்டும் எடுத்தால் போதுமோ. சரிங்களா? ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ரைட்? ஓகே. அடுத்து இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே டினாமினேட்டரில் நமக்கு இதே வேல்யூ வரும், அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவோம். அதனால் நான் டினாமினேட்டரை எழுதலை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x is equal to 1 அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு இது 0 ஆச்சுன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாம் இதுவும் 0 ஆகிடும். அதனால் சி மட்டும் எடுத்துக்கிறேன். சி இன்ட்டு 1 ப்ளஸ் 1, அதாவது 2c இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதுலேருந்து சியோட வேல்யூ 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணணும்னு வச்சுங்களேன். இங்கே ஏற்கனவே நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கே ஏ வந்து 0 ஆகிடும். அப்போ பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணுறோம். 0 ஈக்குவல் டு ஏ வந்து 0 ஆகிட போகுது. அப்போ பி மட்டும் இருக்கும். இங்கே -1 ப்ளஸ் சி இன்ட்டு ப்ளஸ் 1. ஸோ இப்போ -b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இது நம்ம b இஸ் ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம். சியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். therefore b இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ ஏ பி ரெண்டுத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பிசி ரெண்டுத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 0 அப்ளை பண்ணலாமா, 1 அப்ளை பண்ணலாமா, 2 அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸு கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கேயும் நமக்கு ஒரு சிஎக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதை அப்ளை பண்ணிங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இல்லவே இல்லை. அப்போ இதை வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதிலிருந்து ஏவோட வேல்யூ -c. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -1/2. இப்போ நமக்கு ஏபிசி 3 கிடச்சிருச்சா? இதுக்கப்புறம் டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிட்டு இன்டெகிரேட் பண்ணிக்க வேண்டியது தான். டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் பியா, ஏவோட வேல்யூ -1/2 -1/2 எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ 1/2 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சியோட வேல்யூ 1/2 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். dx இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இன்ட்டு dx. ஸோ ஃபஸ்ட் இங்கே 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். -1/2 வெளியே எடுக்கிறோன்னு வச்சுங்களேன்.
integral minus x plus 1 divided by x square plus 1. Again இந்த plus 1 என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்டெப்பில் plus 1 divided by x square plus 1 அப்படின்னு வெளியே எடுத்துடலாம். ப்ளஸ் இங்கேயே நமக்கு 1/2 வெளியே போயிடும். 1 divided by x minus 1 into dx. இப்போ இதை 3 டைமாக பிரித்து எழுதிக்கிட்டோமா? இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. 1/2 டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம லாக் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப். ஓகேவா? ஆனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2x வரணும். இங்கே 2x இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதே போல் ஒரு 2வை டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. இதுக்கு மட்டும்தான். சரி, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போது இங்கே ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த நம்பர் வந்துடுதா? அப்போது இங்கே லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? அடுத்து இங்கே வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வரல. ஆனால் இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ வருது. அப்போ இதுக்கும் லாக் ஃபார்முலா எடுத்துக்கலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த கொஷனில் ஆன்சர். இது வந்து நம்ம கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இங்கே என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸ் வருதா? ஸோ அதனால் இந்த டேர்ம் இந்த டேர்மு முன்னாடி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் மைனஸில் இருக்க டைமை பின்னாடி எடுத்து எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட் தப்பாக போட்டுட்டேன். இந்த 1/2ன்றது எல்லாத்துக்குமே காமனா, அதனால் இப்படி போடணும். ஸோ இப்போ இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் நான் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். 1/2 tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 log modulus of x minus 1 minus 1/4 log modulus of x square plus 1. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.